நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆகாசத்திலேருந்து கீழே விழறா, யார் தாங்கிறதுன்னு தெரியல, ஓடி போய் சிவனுடைய காலில் விழுந்தான். கவலைப்படாதே, நாம் நம் ஜடையில் தாங்குவோம் என்று சடமுடிய விரித்தார். ஹோன்னு ஆகாசத்திலேருந்து கூச்சலோடு இறங்கினாள். மொத்தத்தின் தடையில தாங்கிட்டு இவளுக்கு எவ்வளவு அகங்காரம் இருந்தா தான் கீழே இறங்குறத நிதானமா வராம இருப்பாள். கங்கை வெளியில ஓட வேண்டாம் என்று தன்னுடைய சடையை இழுத்து முடிஞ்சார். கங்கை வெளியில போல அப்படியே தங்கினாள். இத்தனை நாளை கங்கையை குறித்து தபஸ் பண்ணவன் இப்ப சிவனை குறித்து தபஸ் பண்ணோம். நான் அங்கேருந்து கீழே கொண்டுதான் நீர் மூடி வச்சு நுட்டிருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நீர் சடையை திறந்து விட்டா தானே கங்கை வெளியில வருவா. அவரும் மனமு வந்து தன்னுடைய ஓர் கற்றையை மட்டும் பிரித்தார். மொத்தத்தையும் பிரிக்கல, மிதானமா விழட்டம்ங்கிறதுக்காக ஒரு கற்றையை பிரிக்க வேகமா கீழே பிந்து சரசுங்கிற இடத்துல விழுந்து கிழக்கு நோக்கி அதிவேகமா ஓடினா, ஹே பகீரதா, உன் தேரை முன்னாடி நடத்து, அந்த தேருக்கு பின்னே நான் ஓடி வருகிறேன், எங்கு செல்ல வேண்டுமோ அழைத்து போ. தேர் வேகமா போறது ஜன்னு மகர்ஷியினுடைய ஆசிரமம். வந்த வேகத்துல ஆசிரமத்தை அழிக்க போனா மகர்ஷி கோவம் வந்துடுத்து. மொத்த தண்ணீரையும் எடுத்து குடிச்சுட்டார், வெளியில போக விடல, அழிச்சுட்டார். திரும்ப பகீரதன் அவர் காலில் விழுந்தான். நீர் விட்டாத்தான் நான் சகர மன்னவர்களுடைய பிள்ளைக்கு விமோசனம் பண்ணுவேன்னா. சரின்னு தன்னுடைய காது வழியை அவர் விட ஜான்ஹவி என்ன அப்ப பேர் பெற்றாள். ஆக கங்கா, திருபதகா, திருஸ்ரோதஸ், ஜான்ஹவி, ஊர்வசி, பாகீரதி, அலகநந்தா என்ன இத்தனை பேரோட இன்னைக்கு கங்கை கங்கைன்னு நாம பேசுகிறோம்னால், கங்க கங்கை என்ன வாசகத்தாலே கடுவனை கலந்தடிகிற்கும் கங்கையின் கரமேல் என்ன கண்டமென்னும் கடினகர் தேவப்பிரயாகன் ஆசிரியமான க்ஷேத்திரம். அதுக்குன்னு பெரியாழ்வார் திருமொழியில் 4ஆம் பத்து 7ஆம் திருமொழி முழுக்க பாடியிருக்கார். அந்த பாசுரத்தில் இந்த கங்கையை பற்றி சொல்றார். அதனுடைய கடைசியில சொல்றார், பொங்கொலி கங்க கரமலி கண்ட துறபுருடோத்தமன் அடிமேல் வெங்கலி நலையா வில்லுபுத்தூர் கோன் விட்டு சித்தன் விரும்பிய சொல் தங்கிய வன்பால் செய்தமிழ் மாலை. அந்த 10 பாசுரம். இந்த 10 யாரு சொன்னாலும் கங்கையில் திருமால் கடலுக்கு கீழே குளித்திருந்த கணக்காமே. நீ வீட்டில் உட்காந்து இந்த 10 பாட்டை சொல்லு. தங்கையை மூக்கும் தமையனை தலையின் தடித்தவன் தாசரதி போய் எங்கும் தன்புகழாவிருந்த எம் புருடோத்தமன் இருக்கையின் புருஷோத்தமன் வசிக்கக்கூடிய தேவப்பிரயாக் கண்டமென்னும் கடினகர். இந்த 10 போஷரத்தை நீ வீட்டிலேருந்து சொன்னானா உன்னுடைய வீட்டுக்குள்ள சலசலான்னு கங்கை ஓடுற சத்தங்களுக்கும் நீ குளிச்சது ஆயிடுங்கிற ஆழ்வார். நீ எங்கேயோ போய் குளிச்சுட்டு வர வேண்டாம், நீ இந்த 10 பாட்டை சொல்லி நீ குளிச்சதாயிடுவே. அந்த பகீரத பிரயத்தனத்திலானா கங்கை இறங்கி வந்திருக்கா. எவ்வளவு பெரிய தபஸ்! ஹே சிருஞ்சையா, உன் பிள்ளை தபஸ் பண்ணானா, நீ யாரானு கங்கையை கொழுந்தியா? இந்த நாடு இன்னி வரைக்கும் வாழறது அந்த கங்கையால. என்ன அது புண்ணிய நதி. திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை பாரதத்துக்கு கொழுந்தியா? ஏன் கவலைப்படுற? நீ ஒன்றும் பண்ணல. அந்த பகீரதன் போனத்துக்கே நாங்க கவலைப்படலையே. என்ன அவன் சரித்திர சொன்னார். அடுத்தது 8வது ராஜா திலீபஞ்ச மகாத்மானம் சூதம் சிருஞ்சய சுஷ்ரும எஸ்ஸ கர்மாணி பூரிணி கதயந்தி த்விஜாதயா. பிராமணர்கள் அத்தனை பேரும் வாய்வலிக்க கொண்டாடி இருக்கிறது திலீப மகாராஜாவை. சகரன், அசமஞ்சஸ், அம்சுமான், திலீபன், அதுக்கப்புறம் பகீரதன். திலீபனுக்கு பெருமையே சிறந்த தியானி. தியானித்து தியானித்து ஒருமுகப்படுத்தி என்னது செய்யணுங்கிறத நன்னா யோசிச்சு முடிவெடுப்பான். அவர் 2 மணி நேரமோ 200 நாட்களோ யோசித்து ஒன்று முடிவெடுத்தா அது பண்றதுக்கு 2000 நாள் ஆகும்னு தெரியுமோ இல்லையோ. அவருக்கு என்ன ஞானம், மனசனுடைய பலம் எவ்வளவு நாள். ஒரு விஷயத்தை பத்தி இப்படி பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலான்னு நன்கு பிரம்மத்தை தியானிப்பறான். அந்த விஷயத்தை பத்தி கோடிச்சு மக்களுக்கு இந்த நல்லது பண்ணணும்னு பிரம்மத்தரத்தில் பிரார்த்திப்பறான். அவர் பிரார்த்தித்து முடிக்கிறச்சேவே அந்த காரியம் முடிஞ்சு போடுமா. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஒரு பாலம் கட்டணும், நதி பிரவாகம் அதிகமாக இருக்கு, மக்கள் துன்பப்படுறா அப்படின்னா பாலம் கட்டுறதுக்கு கூடி பேசுறது 2 மணி நேரம் பேசுவோம். போட்டு இன்ன திட்டம் இத்தனை ரூபாய் ஆகும்ட்டா அப்புறம் 4 வருஷம் ஆகுமே. அதுக்கப்புறம் மெதுவாக கட்டி அது நடுவில் நின்று போய் வந்து எத்தனை வேலை இருக்கு இப்போ. அதெல்லாம் இல்லை. அவர் 2 வருஷம் யோசிப்பார். இந்த மக்கள் நல்லத்துக்கு நான் தியாகம் பண்ணணும், நான் தபஸ் பண்ணணும், அவளுக்கு நல்லது நடக்கணும் நினைச்சிட்டு இருப்பார். அந்த பாலமோ எந்த வகையிலையோ அவர் தியானம் முடிஞ்சே போடும். அதுக்கு மேல அவர் முயற்சியே பண்ண வேண்டாம். ஏகாகிர சித்தத்தாலேயே பிரஜைகளை பரிபாலித்தவன் அந்த மன்னன் திலீபன். அவனுக்கே இன்னைக்கு யாரும் இல்லையா? அவரும் போன இடம் படுத்தே திரய சப்தாக நஜீரியந்தே திலீபஸ்ய நிவேசனே சுவாத்தியாய கோஷோ ஜாகோஷா தீயதாம் இதியே திரயா. திலீபன் ஆண்ட போது அரண்மனையில் 3 ஒலிகள் தான் கேட்கும். 1 வேதத்தின் ஒலி, 2 நான் ஓசை, 3 தானம் கொடுங்கிற பிரார்த்தனை. இந்த 3 ஒலிகள் தான் இருக்கும். இந்த 3ஐயும் நிறைவேற்றித்தான் திலீபன் வாழ்ந்தான். அடுத்து 9வது அரசன் மாந்தாத்தா. இன்னும் மேலே மாந்தாத்தாவுக்கு பெருமை. மான் தாஸ்யதி, இந்திரன் தன்னுடைய கட்ட விரலை இதிலிருந்து பால் குடிப்பாயின்னு மாந்தாத்தாவை கொடுத்தா. அப்படின்னா மான் தாஸ்யதி, தாஸ்யத்தின்னு என்னை பாலாக பருகு, என்னிடத்தில் பால் பருகுன்னு கட்ட விரலை கொடுக்கச்சே அங்கேருந்து பால் ஓடி வந்தது. அவன் அதை கொடுத்து மாந்தாத்தான்னு பேர் பெற்றான்.
யுவனாஸ்வனுடைய திருமகனார். அதை பற்றி பெரிய சாஸ்திர வல்லுநர்கள்லாம் பாடுவாளாம். யுவனாஸ்வனுடைய மகனான மாந்தாதாவின் நாட்டில் எங்கோ ஓரிடத்தில் சூரியன் உதித்து கொண்டிருப்பான், எங்கோ ஓரிடத்தில் சூரியன் மறைந்து கொண்டிருப்பான். சூரியன் இல்லாத மாந்தாதாவின் நாடு இல்லை என்ன பிராமணர்கள்லாம் ஒவ்வொரு கவிதை பாடுவாளாம். நம்ம ஆங்கிலேயர் இங்கே வரச்சே சொல்லுவோம் பாருங்க, ஆங்கிலத்தில் சொல்றது உண்டு இல்லையோ, இவா நாட்டிலே சூரியன் மறையாது சூரியன் உதிக்காதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையோ. அதெல்லாம் எத்தனை நாளைக்கு? ஆனால் மாந்தாதா அப்படி ஆண்டான். ஏன் ஒரு பெரிய ஜெர்மானிய நாட்டவர்கள் இருந்தார், அவர் மொத்த பேரையும் ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்தார்னு கூட கேள்விப்படுறோம், கதையில் படிக்கிறோம், சரித்திரம் வரலாற்று புஸ்தகத்தில் 1.5 மணி நாழி அவ்வளோதானே. மேலும் அது எத்தனை கொடுமையால் கொண்டு வரப்பட்டது. நாம பேசுறதெல்லாம் கொடுமை பண்ணி கொண்டதில்லை, தபஸாலும் தானத்தாலும் தயையாலுமே கொண்டு வந்து வைத்தார்கள். ஏக ஆத்தத்துவமாய் ஒரு சத்திரத்துக்கு நடுவிலே கொண்டு வந்தான். மாந்தாதாரம் யௌவனாஸ்வம் மிருதம் சஞ்சய சிருஞ்சய சுஷ்ரும யம் தேவா மருதோ கர்ப்பே பிது பாரஸ்வத் அபாஹரன். யுவனாஸ்வனுடைய கர்ப்பத்தில், ஆண் கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன் மாந்தாதா. அவன் பெண்ணோட கர்ப்பத்தில் இருக்கல, கடைசியில் இந்த கர்ப்பத்தையே பேதித்து கொண்டு பிறந்தான். பிருஷுதாஜ்யோத்பவ ஸ்ரீமான் திரிலோக விஜயீன் நிருபா யம் திருஷ்டுவா பிதுருத்சங்கே உத்சங்கே சயானம் தேவரூபிணம் அந்யோன்யம் அப்ருவன் தேவாக கமயம் தியாஸ்யதீதி வை. இவன் ஆண் கர்ப்பமா பிறந்திருக்கானே, இவனுக்கு யார் பால் கொடுப்பா என்று எல்லாரும் பேசிட்டு இருக்கிறச்சே இந்திரன் வந்தான். நான் கொடுக்கிறேன் என்று தன் கட்ட விரலை மான் தாஸ்யதி மாம் தாத்தா, இதோ என்னையே இவன் பாலாக குடிக்கட்டும் கொடுக்க, மாமேவ தாஸ்யதி தேவமிந்தோப்ததாப்யுபவத்யத மாந்தாதேதி ததஸ்தஸ்ய நாம சக்கரே சதக்ரது. அப்போது இந்திரனுவனுக்கு மாந்தாதான்னு பெயர் சூட்டினான். யத்ர சூர்யே உதேதி ஸ்ம யத்ர ச பிரதிதிஷ்டதி சர்வம் தத் யௌவனாஸ்வஸ்ய மாந்தாது க்ஷேத்திரமுச்சதே. யௌவனாஸ்வனுடைய குமாரனான மாந்தாதா எங்கு சூரியன் உதிப்பனோ அங்கெல்லாம் அவன் நாடு, எங்கு சூரியன் அஸ்தமிப்பனோ அங்கெல்லாம் அவன் நாடு, எங்கெங்கு சூரியன் உதித்து அஸ்தமிப்பாளோ அந்த மொத்த இடத்திலையும் மாந்தாதா இருப்பனும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யௌவனாஸ்வனுடைய குமாரனான மாந்தாதா எங்கு சூரியன் உதிப்பனோ அங்கெல்லாம் அவன் நாடு, எங்கு சூரியன் அஸ்தமிப்பனோ அங்கெல்லாம் அவன் நாடு, எங்கெங்கு சூரியன் உதித்து அஸ்தமிப்பாளோ அந்த மொத்த இடத்துலையும் மாந்தாதா இருப்பனும். எப்படி ஒரு இடத்துல தான் இருப்பார் என்னால், எங்க கஷ்டப்படுற ஒத்தன் எங்க ராஜா என்னை இப்ப ரட்சிக்கணுமேன்னு எந்த மூலையிலேருந்து நினைத்தாலோ அங்கு வில்லும் கலியுமாக மாந்தாதான்னு ரட்சிப்பான். அந்த அளவுக்கு யார் கஷ்டப்பட்டாலும், அது கனவுலையோ இரவுலையோ துக்கத்திலேயோ கூடவே இருந்து ரட்சித்து கொடுத்துருக்கானோ இல்லையோ, அப்படி ஜகத்தையே தான் ஆண்டானே. சூரியன் உதித்தி அது உதிச்சதோ அஸ்தமிச்சதோ அவனுடைய நாட்டில், அந்த மாந்தாதாவும் இன்னும் இல்லை, புரிந்துகொள். அடுத்து 10வது அரசன் சொல்றார், நகுஷனுடைய திருமகனான யயாதி சக்கரவர்த்தி. யயாதிக்குத்தான் யது பிறந்தான், யது குலந்தான் யாதவ குலம். அந்த யாதவனாகத்தான் கண்ணனே திருவவதாரம் பண்ணினான். யயாதியினுடைய சரித்திரம், நகுஷன் இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு போனான். இந்திராணியினிடத்துல கூட போய் உட்கார்ந்து போறோங்கிறதுக்காக பெரிய பல்லக்கில் நகுஷ மகாராஜா போறார். போறச்சே அகஸ்தியர் 7வது ரிஷியா பல்லக்க சுமந்துட்டு இருக்கார். குள்ளமானவர் அகஸ்தியர், அதனால அவரால் வேகமா போக முடியல. சர்ப்ப சர்ப்ப வேகமா போ வேகமா போ அப்படின்னு நகுஷன் அவரை அடிச்சான். கோவம் வந்துருத்து, நீ சர்ப்பமா பிறப்பாயினார் அவர். அங்கிருந்து சர்ப்பமா மலைப்பாம்பா கீழே வந்து பிறந்து எனக்கு எப்படி சாப விமோச்சனம்னு நகுஷன் கேட்கிறான். அப்ப அதுக்கு அகஸ்தியர் சொல்றார், அடுத்த பிறவி தர்மபுத்திரன் வந்து பிறக்க போறார், அவருடைய கால் எங்க காட்டு பக்கம் வரச்சே நீ பாம்பா இருப்பே பட போறது, அதனால் உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும். தர்மபுத்திரா, அப்பேற்பட்ட சாபத்திலேருந்து விமோச்சனம் பண்ணவனா இப்படி கலங்கி கிடக்கிறே, உன்னை வைத்த அகஸ்தியர் சாபமே போட்டாரே யுதிஷ்டிரா, அதையான நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த நகுஷனுடைய மகன்தான் யயாதி. யயாதி இந்த லோகத்தை ஆண்ட போது தர்ம சந்தேகம் ஒருத்தருக்குமே வந்தது இல்லையா. தர்மத்துல சந்தேகம்னா யயாத்தியை கேளுங்க, அவர் சொல்லிடுவார். எந்த தர்ம சந்தேகமா இருந்தாலும் தீர்த்துடுவார். அந்த யயாதி பண்ண ஒரு காரியத்தை சொல்றார். அவர் ஒரு அளவுகோல் வைத்திருந்தார். சொல்லுகிறார், சம்யாபாதே நாபியாதீயாத் வேதிபிஸ்திதயன் மகிம் ஈஜான கிரதுபிர்முக்கியை பர்யகச்சேது வசுந்தராம். சம்யா என்று ஒரு அளவுகோல், நாம் இப்போ ஒரு ஓரடி அளவுகோல்லாம் வச்சிருக்கோம், கஜக்கோல்லாம் வச்சிருக்கோம் இல்லையோ, அதை போல சம்யான்னு ஒன்று அடி சிறுத்து நுனி பருத்து இருக்கும். அதை பலிஷ்டமான ஒருத்தன் சுழற்சி 3 முறை சுழற்சி வீச வேண்டும். அது எந்த தூரத்துக்கு போய் விழுமோ அந்த தூரத்துக்கு சம்யான் அந்த பொருளுக்கு பேரு, அந்த தூரத்துக்கு சம்யாபாதம் அப்படின்னு அந்த தூரம். நம்ம இவ்வளவு தூரம் தூக்கி போடுறேன், அது இங்கேருந்து ஒரு 10 கஜம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த 10 கஜத்துக்கு சம்யாபாதம்னு பேர்.
இந்த அரசன் யயாதி ஒரு ஆளை வச்சு பாரத தேசம் முழுக்க சம்யாங்கிற கருவியை தூக்கி போட வச்சு மொத்தத்தையும் அந்தந்த சம்யாபாதமாக அளந்து அந்த அளக்கப்பட்ட ஒரு சம்யாபாதத்திலும் ஒரு யஜ்ஞ வேதிகை ஏற்படுத்தி யஜ்ஞம் பண்ணானாம். தேசம் முழுக்க அடியால் அளந்து அந்தந்த சம்யாபாதத்துக்கு யாகசாலை அமைத்து ஒன்னொன்னா யாகம் பண்ணிண்டு ஒன்று 2 நாள் யாகம், 4 நாள் யாகம், 12 நாள் யாகம் என்று யாகம் பண்ணிண்டே பாரத தேசம் முழுக்க பரிக்கிரமா பண்ணாலும். இந்த தேசம் ரொம்ப புண்ணிய பூமி, இதன் புண்ணியம் இன்னும் வளரட்டும்ங்கிறதுக்காக அடிக்கொரு தரம் பரிக்கிரமா பண்ணி அங்க யாகம் பண்ணி சிறந்தவன் யயாதி மன்னவன். அவன் தன்னுடைய மகனான புருவ நடு பாரதத்துக்கு மைய பாரதத்துக்கு தலைவனாக்கினான். ஒரு பக்கத்துல அனு, ஒரு பக்கத்துல யது என்ன ஆங்காங்கு பாரதத்தை பிரித்து ஆள வைத்தவன். பூர்வம் ராஜ்யம் அபிஷ்யாத பூர்வம் ராஜ்யே அபிஷிச்சாத சதாரஹா பிராவிசத்து வனம். இது இத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு மூப்பெய்தி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியச்சேதான் புறப்பட்டு காட்டுக்கு யயாதி போனான். 10வது ராஜா யயாச்சி சரித்திரம் முடித்தார். அடுத்தது 11வது அரசன் அம்பரீஷன். அவன் சரித்திரம் நமக்கு தெரியுமே. நாபாகனுடைய குமாரன் தான் அம்பரீஷன். நாபாக மகாராஜா அவன் பிள்ளை அம்பரீஷன். அம்பரீஷன் ஏகாதசி மகாத்மியத்தாலேயே பெருமை. அவனிடத்துல துர்வாசாவே சாபம் போட வந்தார். ஏகாதசி அன்னைக்கு எப்பவும் ஒரு ரத்தம் இருப்பார், துவாதசி அன்னைக்கு விரதத்தை முடிச்சு விடுவார். அம்பரீஷ மகாராஜா ராமனுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி ஒரு நாள் அவருடைய துவாதசி விரதம் முடிகிற சமயத்து கார்த்தால 7:30 மணிக்கு துர்வாசர் வந்தார். நீ இரு, நான் போய் நீராடிட்டு வந்துட்டு எங்கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனவரை காணும். 8:30 ஆச்சு, 8:45 ஆச்சு, 9 ஆக போகிறது. அந்த 8:45 வேளைக்குள்ள துவாதசி பாரணத்தை முடிச்சுடணும். முடிச்சாதான் ஏகாதசி அது அந்த விரதம் முடிஞ்சதா அப்பதான் அர்த்தம். பாரணத்தை முடிச்சா துர்வாசர் கோச்சு விடுவார், வந்த அதிதியை வச்சு சாப்பிட்டதாயிடும். ஒருவேளை சாப்பிடாத இருந்துட்டா இப்போ ஏகாதசி விரதம் போயிடும். இந்த ரெண்டுத்துக்குள்ள எதை பண்ணலான்னு அம்பரீஷன் யோசிச்சு தண்ணீரை மட்டும் குடிச்சுட்டான். அப்படின்னா தண்ணீர் குடிச்சா சாப்பிட்டதாகாது, துர்வாசர் கோச்சு கூடாது, ஏதோ ஒன்று வாய்க்குள்ள படுத்து ஏகாதசி விரதம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இதுக்கும் இல்லாத அதுக்கும் இல்லாத ஒரு தர்ம சங்கடத்தை விளக்கிறதுக்காக கண்டுபிடிச்சான். துர்வாசர் வந்த உடனே இறங்க பார்த்தார், தண்ணீர் குடிச்சியான்னார். தெரிஞ்சு விட்டார் போல் இருக்கு. ஆச்சு, இனிமேல் என்ன ஆக போகிறதோ நம்ம கோவிச்சிருந்தா பிடி சாபம் அப்படின்னு ஒரு கையை வச்சினார். என்னமா நீ தீர்த்தம் சாப்பிடுவேன்? அவனுக்கு ரொம்ப வேண்டியவ சக்கரத்தாழ்வார். பகவான் இவன் சிறந்த ஏகாதசி விரத நிஷ்டனா இருந்ததுனாலே சுதர்சன சக்கரத்தை இவன் காவலுக்கு வச்சிருந்தார். சக்கரத்துக்கு கோவம் வந்தது, என் பக்தன் நீராறு சாப்பம் போடுறது, நீர் 8:45 வந்திருக்கணும், அதை விட்டுட்டு அவர் காத்துட்டு இருக்கிறவர்களுக்கு நீர் வராது இருந்தீர். துரத்தித்து துர்வாசர் ஓட ஆரம்பிச்சார். சிவனிடத்துல போனார், என்ன ரக்ஷியம்னார். நான் ஒழுங்கா என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், போயிட்டு வரட்டார். அவர் பிரம்மாவிடத்தில் போனார், படைப்பு தொழிலை நான் பார்த்துக்கிறேன், நீர் போயிட்டு வரமுட்டார். பகவானிடத்திலேயே போனார். அங்கே போனால் அவரும் சொன்னார், என்ன எதுக்கு கேட்குறீர்? வேணும்னா அம்பரீஷன் காலிலேயே போய் விழும். அவர்கிட்ட தப்பு பண்ணிட்டு எங்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது. பகவானிடத்துல தப்பு பண்ணிட்டு பாகவதனிடத்துல மன்னிப்பு கேட்கலாம், ஆனால் பக்தனிடத்துல தப்பு பண்ணிட்டு பகவானிடத்துல கேட்க முடியாது. பக்தனிடத்துல ஏன்னா நம்ம மனுஷனிடத்துல தப்பு பண்ணிடுவோம். அப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்கறதுக்கு நம்ம அபிமான இடம் கொடுக்காது. இவனுக்கு ஒரு திமிர் இருக்கு பாருங்க. அதனால வேணும்னு கோவிலில் போய் நின்று அந்த சுவாமிகிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன் நீ மன்னிச்சிருவணும், பெருமாள் பண்ணவே மாட்டார். அப்போ அந்த சுவாமிகிட்டே போனுடுவார். நீ எந்த பக்தனிடத்துல தப்பு பண்ணியோ அங்கேயே போ, அவர் திருவடிகளே விழ அங்கேயே பிரார்த்தி. அம்பரீஷனிடத்துல துர்வாசா திரும்பி வந்தார். அவர் திருவடியில் விழுந்த உடனே இடஸ்பதே, அனைத்து ஹேதிராஜனே, ஆபரணங்கள் ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவனான சக்கரத்தாழ்வாரே, என் பொருட்டு இவரை க்ஷமிச்சுடணும் அப்படின்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ண. சரி என்ன ஆஸ்வாசப்பட்டு துர்வாசரை விடுதலை பண்ணித்து சக்கரம் அப்படின்னு சரித்திரம். அப்போ அவர் சொல்லிட்டு போறார், பகவத் பக்தர்களுடைய வைபவம் என்னன்னு தெரிஞ்சுட்டேன், தப்பித்தபடி இனிமேல் பக்தங்கிட்ட போக மாட்டேன், போனாலும் துவாதசி அன்னி போவே மாட்டேன், இனிமே அங்கேயே நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி துர்வாசரை கிளம்பி போட்டார். அதுதான் அம்பரீஷ மன்னவனின் சரித்திரம். அப்ப சக்கரத்தையே தன் கூட ரக்ஷணத்துக்கு வச்சிருந்தான் இல்லையோ, எவ்வளோ பெரிய மன்னவன். அம்பரீஷஞ்ச நாபாகம் மிருதம் சிருஞ்சய சுஷ்ரும நைதத் பூர்வே ஜனாச்சக்ருஹு ந கரிஷ்யந்தி சாப்பரே. அவனை போல் முன்னுமில்லை பின்னுமில்லை. அடுத்து 12வது உதாரணம் சொல்றார். சசபிந்தும் சைத்திர ரதம் மிருதம் சுஷ்ரும சிருஞ்சய யஸ்ய பாரியா சஹஸ்ராணாம் சதமாசீன் மகாத்மனஹ. சசபிந்து என்னும் ராஜா சித்திரரதன்கிற ராஜாவனுடைய பிள்ளை. அவனுக்கு 1,00,000 மனைவியர், 1,00,000 பேர் பத்னிகள், ஒத்தொத்திரிடத்திலையும் 10 பிள்ளை, 10,00,000 பிள்ளைகள், 10,00,000 பேருக்கும் கல்யாணம் பண்ணான். ஒத்தொத்தனும் 100 பேரை கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ எத்தனை பேர் ஆச்சோ கணக்கு பண்ணிங்கோ. அந்த ஒத்தொத்தருக்கும் கன்னியாசுல்கம், அந்த கன்னிகைக்கு ஸ்திரீதனம் கொடுப்பாளோ இல்லையோ, அப்படி ஸ்திரீதனமா 100 யானை, 100 குதிரை, 3 தங்கத்தாம்பாளத்தில் 100 தங்கத்தாம்பாளத்தில் தங்க காசு, 100 தேர், இது இத்தனையும் வந்துதான். அப்போ மொத்தத்தையும் நீங்கள் பெருக்கியெல்லாம் பார்த்துங்க. அதை அத்தனையும் வச்சுட்டு
மன்னனுக்கு இவ்வளவு பெரிய சொத்து வந்திருக்கோ இல்லையோ, அவன் மெதுவா சொன்னா, இது இத்தனையும் நான் எதுக்கு தெரியுமோ பண்ணேன், மற்றெதுக்கும் அல்ல, இதை ஒரே நாளில் வேண்டியவர்களுக்கு தானம் பண்ணத்தான் இத்தனை நாளாக காத்துட்டேன். நான் இவ்வளவு நாளும் காத்து கொண்டிருந்தது தானம் என்னைக்கு கிடைக்குங்கிறதுக்காக. கூப்பிட்டான், பாரத தேசம் முழுக்க தண்டோரா போட்டான். வேண்டியவர்கள் அத்தனை பேர் வந்தா, யத்விக்கள், ரித்விக்குகள், யஜ்வாக்கள், ஹோதாக்கள், எஜமானர்கள் மொத்த பேரை கூட்டான். வேண்டியவர்கள் அத்தனை பேரும் வாங்கிக்குங்கோ வாங்கிக்குங்கோ. மொத்த மருமகள்களும் பார்த்துட்டு இருக்கா, மொத்த மகன்களும் பார்த்துட்டு இருக்கா, மொத்த மனைவியும் பார்த்துட்டு இருக்கா. கொண்டாடுற அத்தனை பேரும். இப்படியுமா ஒருத்தனுக்கு தான குணம் தயை குணம் இருக்கும்? அதுதான் சித்திரரத்னுடைய பிள்ளை. இப்படி எங்கேயானு யாருக்கானு நீ தானம் பண்ணியிருப்பியா? மொத்தம் வந்த சொத்து அத்தனையே எடுத்து கொடுத்துருக்கான். அவன் குடும்பத்தை பாரு, நாங்க கொண்டு ஸ்திரீதனத்தை நீ எப்படி கொடுக்குறேன்னு ஒத்தி கூட கேட்கல. அத்தனை பேர் அவன் பண்ணத்தை ஆமோதித்து ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாவத்யா சிகதாராஜன் கங்காயாம் புருஷர்ஷப தாவதீரேவ காஹ்பிராதாத் அமூர்த்த ரசயோ கயா. அவன் ஒரு நாள் பசுமாடு தானம் பண்றானோ. இவன் எந்த இடத்துல கங்கக்கரையில போயிருந்து தானம் பண்ணானோ, அங்கேருந்து இந்த பக்கம் காத தூரம் இந்த மொத்த கங்கைக்கரையில எத்தனை மண் துகள்கள் இருக்குமோ அத்தனை பசு தானம் பண்றேன் நானும். எத்தனைன்னு யாருன்றது? இப்போ எத்தனை மண்ணு துகள் இருக்கோ அத்தனை பசுக்கள்னா நம்ம முதல்ல போட்ட கணக்கு வரும். லட்சம் பேருக்கு 10 லட்சம், 10 லட்சத்தை 100ஆல பெருக்கி அத்தனை பேருக்கு 100 பசு. அப்போ வராதா? அத்தனை பேரை தானம் கொடுத்துருக்கார். 14வது ரந்தி தேவன்கிற மகாராஜா, சாங்கிருத்தியன், சங்கிருத்திங்கிற ராஜாவனுடைய பிள்ளை ரந்தி தேவன். மிருதம் சஞ்சய சுஷ்ரும சம்யகாராத்ய சக்ராத் வரம் லேபே மகாதபாக அன்னம் சனோ பகு பவேத் அர்த்தீன்ச்ச லபேமஹி ஸ்ரத்தா சனோமா வெகமன்மா யா யாச்சிஷ்ம கஞ்சன. இந்திரனிடத்துல ரொம்ப நாள் ஆராதனம் பண்ணி வரம் பிரார்த்திக்கிறான். ரந்தி தேவ, உன்னுடைய ஆராதத்தாலே நான் பிரசன்னனானேன். உனக்கு என்ன வேணுமோ கேள், எனக்கு ஒன்று வேணும். அன்னம் 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 பகுகுர்வீத அன்னன்ன பரிச்சக்ஷீத அன்னன்ன நிந்தியாத். என்னுடைய கிரகம், என் நாடு முழுக்க அன்னம் பெருகணும். ஒத்தர் கூட பசியால வாடுறது கூடாது. அன்னத்தை நிறைய விளைக்கணும். அன்னத்தை யாரும் எரிஞ்சிடக்கூடாது. ஒத்தர் அன்னத்தை தூற்றக்கூடாது. ரந்தி தேவன் பிரார்த்தனை. அன்னஞ்சனோ பகு பவேத் அர்த்திஞ்ச லபேமகி மகாநதி சர்மராசேத் உத்க்லேஷாத் சசிருஜேயதா தத சர்மண்வதீத்யேவம் விக்யாதா சா மகாநதி. அவனுடைய ஊர்ல சர்மணி, அவனுடைய ஊர்லயே சர்மண்வதி அப்படின்னு ஒரு நதி ஓடுமா. எங்கேருந்து வந்ததுனால், எங்கெங்கெல்லாம் அன்ன விளைஞ்சிருக்கோ போரடிச்சு அந்த கற்றையா கதிரை கொண்டு மொத்த நெல்லையும் கழுவணும் இல்லையோ. அந்த நெல்லை ஊட்டுறதுக்காக, பால் கறக்கிறதுக்காக, தானம் கொடுக்கறதுக்காக நிறைய பசு ஆடெல்லாம் வந்திருக்குமோ இல்லையோ. அது மொத்தத்தையும் அலம்பி விட்ட ஜலம் சர்மண்வதி நதியா ஓடித்தான் அவன் நாட்டில். அப்படின்னா ஒரு நதியை உருவாக்குற அளவுக்கு ஒருத்தன் தானம் பண்ணியிருக்கான்னா எவ்வளவு பண்ணியிருப்பான்? அலம்பின ஜலம், கழுவின ஜலம் அத்தனையும் நதியா ஓட ஆரம்பிச்சிருக்கு. 15வது மன்னவன் சகரஞ்ச மகாத்மானம் மிருதம் சுஷ்ரும சிருஞ்சய ஐக்ஷ்வாக்கம் புருஷவியாகிரம் அதிமானுஷ விக்ரமம் ஏகச்சத்ராமஹீயஸ்ய பிரதா பாதபவத் புரா. சகர மன்னவன், அவனுடைய பிள்ளை தான் 60,000 பேர். அந்த 60,000 பேர் கபிலரை கொல்லணும்னு போக கபிலர் கண்ணை திறந்தார், சாம்பலா போயிட்டா. அந்த சாம்பல்ல இருந்து அவளுக்கு விமோச்சனத்துக்கு தான் பகீரதன் பிரயத்தனப்பட்டான். இப்ப பேரனை பத்தி முன்னாடி சொல்லிட்டார், தாத்தாவை பத்தி பின்னாடி சொல்றார். இவனுக்கு சகரன் ஏன் பேர்னால், இவன் தாயினுடைய வயிற்றிலேருந்து பிறக்கிறச்சே கரம்னா விஷம், கரம் இல்லை. கரம் கரம் பானின்னா அது கரம் தூதுங்கிற அளவில், அது இந்தியில சொல்ற சூடான பால். இப்ப நாம சொல்றது கர, 3வது விஷம்னு அர்த்தம். தாயார் இடத்துல இவன் வந்து பிறக்கக்கூடாதுன்னுட்டு இவனுக்கு விஷம் வச்சுட்டா, கர்ப்பத்திலே விஷம். அந்த விஷத்தோடையே குழந்தை பிறந்தது, சகர அப்படின்னு அவனுக்கு பேர். அவன் தன்னுடைய 60,000 மக்களை விட்டு கீழே பாத்தாளத்துல போய் தேட சொன்னான், எங்க குதிரையை காணும்னுட்டு. அப்போ கோபத்தினாலே தன்னுடைய தேரை ஓட்டி தேடின்னு போனாலும் அந்த தேர் சக்கரம் பட்டு எங்க பூமி பிளந்ததோ அங்கெல்லாம் தண்ணீர் வந்து நிரம்பித்தான் சமுத்திரத்துக்கு சாகரம்னு பேர் வந்தது. இவன் சகரம், இவனே தேரை ஓட்டி பூமியை பிளந்தபடியால தான் சாகரம்ங்கிற பேர் வந்தது. நீ ஏதானு பண்ணிருக்கியா? அந்த சகரனி நீ காணும். மாந்தாத்தாவையும் காணும், யுவனாஸ்வரையும் காணும், சிபியையும் காணும், பகீரதனையும் காணும், சகரனையும் காணும். இதெல்லாம் இருக்கட்டும், பிருத்திவியின் இடத்திலேருந்து மொத்த மக்களுக்கும் அவளை பசுவாக வைத்த அனைத்து செல்வங்களையும் கறந்து கொடுத்தானே. துருவனுடைய சந்ததியில பிறந்த உயர்ந்த பிருத்து மகாராஜா அவன் தான் கடைசி 16வது மகாராஜா. அவன் பண்ணிருக்கிற நல்லதை புகழ்ந்து முடிச்சுடுறார். ராஜானஞ்ச பிருத்துன் வைன்யம் மிருதம் சுஷ்ரும சிருஞ்சய யமபியசிஞ்சன் சம்பூய மகாரண்ய மகர்ஷய பிரதஷ்யதி வை லோகான்
தர்மத்தின் நியமம் மாறாமல் லோகத்தை நடத்துவார். பிரதிஷ்யதி, அதனால பிருத்து அப்படின்னு பேர் வந்துதான். க்ஷத்ரியன், ஏன் க்ஷதாத்து திராயதேதி க்ஷத்ரியா. க்ஷத்து க்ஷிதி, க்ஷிதி பூமி, க்ஷத துக்கம், க்ஷதாத் துக்கத்திலிருந்து பிரஜைகளை காக்கிறபடியால் அவனுக்கு க்ஷத்ரியன்னு பேர். அப்போ துக்கத்திலேருந்து காக்க வேண்டாமா? நீயே துக்கப்படுறது காட்டுக்கு போறேன்னு இருக்க, நீ தான் துக்கத்திலேருந்து காப்பாற்றணும். அவனுக்கு ராஜாங்கிற பேரு பிருத்துவுக்கு தான் உண்டுன்னு வாழம். எல்லாரும் ராஜா தான் என்னன்னா இல்ல, பிரஜைகளை ரஞ்சனம் பண்ணினபடியால் பிரஜா ரஞ்சகன் ராஜா அப்படின்னு அவனுக்கு தான் பேரான். தன்னுடைய பிரஜை ஆனந்தமா வச்சுருந்த ஒரே ராஜா பிருத்து மகாராஜா. அவனுக்கு முன்னாடி இருந்த வேணன் ரொம்ப தீய கொடிய மன்னவனா இருந்தான். அதனால ரிஷிகள் சேர்ந்து அவனை கொண்டுட்டான். அதுக்கப்புறம் நாட்டு ஆளணும் இல்லையோ, அவனுடைய உடம்ப கடைஞ்சி அதிலிருந்து பிருத்து மகாராஜா தோன்றினான். ராஜா நன்னா இல்லாதனாலே, முன்னாடி இருந்த அரசன் ஒழுங்கா இல்லாதனால் பூமாதேவி மொத்த சொத்தையும் மறைச்சுட்டா. நாட்டுக்கு மூலிகைகள்லாம் கிடைக்கல, மரம் கிடைக்கல, செடி கொடி இல்லை, பழம் இல்லை, ஒன்றும் நெல் விளையலை, மழை பெய்யலை, ஒன்றுமே இல்லை. பிருத்துவு கோபம், நான் இப்போ நல்ல ராஜா ஆளணும்னு வந்திருக்கேன், ஏன் இந்த மாதிரி கட்டப்படுத்துறேன், உன்னை விட்டேனா பார், பூமியே உன்னை துரத்தி விடுறேன்னு வில்ல எடுத்துன்னு தேர்ல ஏறி வந்தா. பூமாதா ஓடி ஓடி போய் சட்டு நின்னா. திரும்பி பார்த்து, முட்டாள், என்னை துரத்துறேன் கொல்றேன்னு சொல்றேன், எதுக்கு? பிரஜைகளை காக்க. நான் என்னையே கொண்டுட்டு பிரஜை எங்க வைப்பே? நான் இருந்தா தான் பிரஜைகள் இருக்கவே முடியும். என்னை கொண்டுட்டு பிரஜை, அப்ப நீ கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடு, இல்லைன்னா என் மக்கள் துன்பப்படுறா, அப்படி கேடு கொடுத்துட்டு போறேன், அதை விட்டுட்டு என் கத்தி எடுத்துன்னு வரேன் என்று சொன்னவள் பசுமாடு வடிவத்தை எடுத்துட்டு ரிஷிகள்லாம் வந்து மாட்டின் மடியிலிருந்து வேதங்களை கறந்துட்டு போறா. அதுக்கு மேல தச்சர்கள் எல்லாம் வந்து மரத்தை கறந்துட்டு போறா. பொற்கொல்லர்கள்லாம் வந்து தங்கத்தை கறந்துட்டு போறா. இப்படி ஒத்தொத்தரும் வந்து பிருத்திவி தோகனம்னு சொல்லுவா. பிருத்து மகாராஜா சொல்ல சொல்ல ஒத்தொத்தரும் எடுத்துன்னு போறாள் இல்லையோ. ஆக பிருத்துவால் கறக்கப்பட்டபடியால் பூமிக்கு பிருத்திவி அப்படிங்கிற பேர் வந்தது. அவர் தான் பிருத்து. பிருத்து கறந்து கறந்து தான் பூமிக்கு பிருத்திவி பேர். அந்த மன்னவனையும் நீ காணும். ஆக துருவன், அங்கன், வேணன், பிருத்து யாருமே இன்னைக்கு இல்லையே, அவனும் போயிட்டானே. ஆக பிருத்தும் வைன்யம் பிரஜா திருட்வா ரக்தாஸ்மேதி பிரபுவன், அவனும் இன்னைக்கு இல்லை. ஹைரண்ய சசேன்மமார சிருஞ்சய சதுர்பத்ர தரஸ்துவயா புத்திராத் புண்ணியதரஸ்சைவ மாபுத்திரம் அனுதப்பியதாக. ஆகவே சிருஞ்சயா, உன் மகன் போனானேன்னு வருத்தப்படாதே என்று நாரதர் அவனுக்கு உபதேசம் பண்ணார் என்று அதே நாரதரை அமர்த்தி கொண்டு கண்ணன் என்று தர்மபுத்திரனுக்கு உபதேசம் பண்ணி இந்த 16 அரசர்களுடைய சரித்திரத்தையும் பார்த்துக்கோ. அவளுக்கு இருந்த ஏதான ஒரு பெருமை உனக்கும் பிள்ளைட்டு இருக்கா? அவர்களும் போயிட்டாளே, நீ ஒரு நாள் போத்தானே போறே, ஏன் அதை பத்தி துக்கப்படுகிறாய் என்று என்று இது இவா பேசிக்கிறதே இல்லையே. இப்போ இந்த 16க்கு சிருஞ்சையின் இடத்துல நாரதர் சொன்னது, அந்த 2 பேரும் பேசின்றத கண்ணன் இப்போ இப்படித்தான் நடந்திருக்கு தர்மபுத்திரா, விதியின் வழி நாம் போகிறோம், அவனவன் கர்மாதீனமாக வாழ்கிறான் என்று சொல்லதோட இந்த அத்தியாயம் முடியறது. இத்தனை கதை சொல்லி பார்த்தும் தர்மபுத்திரனுக்கு புரியல. அதனால அடுத்தது என்ன பண்ண போறார்? வியாசரும் பேசுறார், நாரதரும் பேசுறார். இனிமே யுக்திவாதம். யுக்திவாதம்னா இப்படி சொல்றியா அப்படின்னு எப்படி வச்சுக்கோ, அப்படி சொல்றியா அப்படின்னு எப்படி வச்சுக்கோ, வாதம் பண்றா பாருங்க. இத்தனை நாளி நல்லத்த முன்னோர்கள் படி சொன்னா இவன் கேட்க மாட்டேங்கிறான். இனிமே வேணும்னு வெட்டிய வாதம், கிடு கிடு கிடுன்னு அவன் கேள்வி கேட்கணும். இப்படின்னா இது பதில், இப்படின்னா இது பதில், இப்படின்னா இது பதில்ங்கிறாளோ இல்லையோ. இந்த வாதம் பண்ண போறார் என்னங்கிறத நாளைக்கு சொல்லிட்டு, மற்றபடி என்ன நடந்தது எல்லாத்தையும் கேட்டுனுட்டு தர்மபுத்திரன் திரும்ப நாட்டுக்கு போகிறான். அப்புறம் யாகங்கள் பண்ண ஒத்துக்கிறார். ஆனாலும் மனசு கொஞ்சம் சஞ்சலப்பட்டது. அதுக்கப்புறம் பீஷ்மனிடத்துல வந்து உட்காந்து இன்னும் ராஜ தர்மத்தை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறார். அதை மற்றொரு சமயம் பார்த்துப்போம். இப்போதைக்கு இதுவரைக்கும் பார்த்துட்டு எப்படி நாட்டுக்கு திரும்பினான்ங்கிற அளவுக்கு நாளைக்கு விண்ணப்பிக்கிறேன்.